வாவ், சூப்பர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் ரிச், டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ் ஃப்ரை. இந்தியன் சால்மன் ஃபிஷ் கொண்டு செஞ்ச ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை ரெசிபி. இந்த ஃபிஷ் ஆரோக்கிய களஞ்சியம்னே சொல்லலாங்க. அவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொண்டது. வாங்க அந்த அற்புதமான குக்கிங் வீடியோவை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கீதா சாரதி ஃப்ரம் மாஸ் ஃபுட்ஸ் பிரீமியம் உட் பிரஸ்ட் ஆயில்ஸ், ஹொசூர். ஃபிஷ் மேரினேஷனுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1.5 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாஸ் ஃபுட்ஸ் மரச்செக்கு கோகோனட் ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சால்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ண இந்தியன் சால்மன் ஃபிஷ் இது. இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மேரினேஷன் மசாலாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 1 ஹாருக்கு இது மேரினேஷன் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்தியன் சால்மன் ஃபிஷ் கட் பண்ணிகிட்ருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு எலும்பு தான் இருக்கும். இந்த எலும்பும் கூட மட்டனோட போன் மேரோக்கு இருக்கிற ஈக்குவலண்ட் நியூட்ரிஷன் இருக்கும். இந்த ஃபிஷ் கம்ப்ளீட்டாக சதையோடு தான் இருக்கும், ரொம்ப ஃப்ளஷ்ஷு. இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் ஆஸ்டாக்சாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதிக அளவு செலினியமும் இந்த ஃபிஷ்ஷில் இருக்குங்க. ஃப்ளஷ் மட்டும்தான் இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான நெசசரி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. மைதா எடுத்து வச்சுக்கோங்க. டஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எக்கில் டிப் பண்ணி மைதாவில் டஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது மாஸ் ஃபுட்ஸ் உயர்தர மரச்செக்கு கடலை எண்ணெய். இது நம்ம ஆலையில் உற்பத்தி பண்ணது. மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் டிப் பண்ணணும். அடுத்து மைதா மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்தடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு மைதா மாவில் டஸ்ட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சைமல்டேனியஸில் நடக்கணுங்க. எக்கில் ஊற வைக்கவோ மைதா மாவில் ஊற வைக்கவோ கூடாது.
கோட்டிங் வந்து தடிமன் ஆகிடும். அதனால் சைட் பை சைட் டிப் பண்ணி டஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சால்மன் ஃபிஷ் வந்து நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ்னே சொல்லப்படுதுங்க. எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து நிறைஞ்சது. வாரத்தில் 2 நாளாவது செஞ்சு கொடுங்க. ஆர் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதனோட ஃப்ளஷ்ஷு. அதனால் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, சாஃப்டாக திருப்பி போடணும். டூ மினிட்ஸ்க்குள்ளே ஃப்ரை ஆகிடும். இதோ ஹெல்த்தி சால்மன் ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி. ஆரோக்கியமான நம்ம மாஸ் ஃபுட்ஸ் மரச்செக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ குழந்தைங்க வேறு வெக்கேஷனில் இருப்பாங்க, செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.